பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட போறாரு. நம்ம எல்லாருமே சொன்ன மாதிரி புதிய தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசையும் கூட. அப்படி அதாவது யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, சினிமா மேல ஒரு பேஷன் இருந்து அங்க இருந்துட்டே வந்து ஃபண்டை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது மட்டும் இல்லாம தொடர்ந்து அந்த டீம் கூட தொடர்புலே இருந்து என்னென்ன போயிட்டு இருக்கு அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தீரா காதல் சினிமாவில் இருந்ததுனால தான் இந்த இது சாத்தியமாயிருக்கு. இப்பேற்பட்ட சூப்பரமான ஒரு தூக்குதுறை என்ற திரைப்படத்திற்கு தயாரிப்பாளராக அமைந்துள்ள நம்முடைய மரியாதைக்குரிய திரு அரவிந்த் வெள்ளைப்பாண்டியன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறேன். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வெல்விஷர்ஸ் எல்லாருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ். இந்த மொமெண்ட் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்க்கு. இந்த ஓப்பன் கேட் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து உருவாகிறதுக்கு வந்து 2-3 ரீசன். ஒன்று வந்து வினோத் சொன்ன மாதிரி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள்லாம் சேர்ந்து, நான், வினோத், அன்பு எல்லோரும் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் வந்து ஜஸ்ட் லைக் தட் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் கம்பெனி ஆரம்பிக்கக்கூடாது, நம்ம ஏன் மூவி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசினோம். பேசி வி ஆல் காட் இன்டு திஸ். அதுக்கு வந்து நான் வந்து இமீடியட்டாக உள்ளே போனதுக்கு வந்து எனக்கு இன்னொரு ரீசன் இருந்துச்சு. மை லவ் ஃபார் இந்தியா அண்ட் ஆல்சோ ஃபார் மை பேரண்ட்ஸ். என்னென்னா, நான் ரொம்ப வருஷமாக அங்கே யூஎஸில் போயிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் யோசித்து பார்த்தா வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கும் வயசாகிடுச்சு. ஐ தாட் ஐ ஆம் மிஸ்ஸிங் இந்தியாவிலேருந்து அந்த கனெக்ஷன் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ரொம்ப எப்போமா தான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வருவோம், ஒரு 2 வாரம் இருப்போம், போயிடுவோம். ஸோ எனக்கு என்னென்னா வந்து ஐ வாண்ட் டு பி கனெக்டட் வித் இந்தியா அண்ட் மை பேரண்ட்ஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. அதுக்கு வந்து இந்த படம் வந்து இந்த கம்பெனி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஏதாவது ஒன்று இங்கே பண்ணால் ஐ கேன் பி கனெக்டட் வித் ஹியர் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷன் வந்து இட் வாஸ் பிஹைண்ட் த சீன். ஸோ டெஃபினட்டாக வந்து என்னோடய பேரண்ட்ஸ் அடிக்கடி பார்க்க வரலாம், அண்ட் தென் ஐ ஆல்வேஸ் பி கனெக்டட் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் வந்து ஐ ஜம்ப் இன் டு திஸ் இனிஷியேட்டிவ் இமீடியட்லி. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னொரு மெயின் ரீசன் ஐ காட் இட் டு திஸ் வாஸ் அன்பு. ஓகேவா, அன்பு இஸ் லைக் மை எல்டர் பிரதர் மாதிரி தான். ஸோ அன்பு தான் வந்து அன்பு இங்கே இருக்காருன்ற அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐ நாட் நோ எனிதிங் அபவுட் திஸ் இண்டஸ்ட்ரி. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஈக்கு வந்து இரும்படிக்கிற இடத்துல என்ன வேலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் நான். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பற்றியும் தெரியாது, ப்ளஸ் ஐ வாஸ் அவே ஃப்ரம் இந்தியா ஃபார் அ லாங் டைம். ஸோ அன்பு இங்கே இருக்காருன்ற அந்த ஒரு தைரியத்தில் தான் வந்து இவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவ். அண்ட் எல்லோரும் சொல்கிற மாதிரி இது சின்ன படமாக இருக்கும்னு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், பட் இட் பிகம் அ வெரி பிக் மூவி. ஸோ ஒரு டைமில் வந்து நானும் அன்பும் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அன்பு சொன்னார், ஐ மீன் வி யூஸ் டு டாக் அபவுட் திஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தால் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அன்புக்கிட்ட நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் கூட அன்புக்கிட்ட சொல்லுவேன், அன்பு நீங்கள் தான் இருந்து எல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க, நான் வந்து யூஎஸில் இருக்கேன், ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் கம், எனக்கு வந்து அந்த டைமில் இங்கே இந்தியாவுக்கு வர முடியுமான்லாம் எனக்கு தெரியாது, ஸோ யூ ஹாவ் டு ஹேண்டில் திங்ஸ் அப்படின்ட்டு அன்புக்கிட்ட சொல்லியிருந்தேன். அன்பு இல்லை அரவிந்த், நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்டேஜில் இருக்கணும், நீங்கள் வினோத் 3 பேர் அந்த ஸ்டேஜில் இருந்து பண்ணால் தான் வந்து இட் வில் பி ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அன்பு இந்த ஸ்டேஜில் இல்லை, நானும் வினோத் மட்டும் தான் வந்து இந்த ஸ்டேஜில் இப்போ இருக்கோம். ஸோ ஐ ரியலி மிஸ் அன்பு அட் திஸ் பாயிண்ட். இன்ஃபேக்ட் அவர் லாஸ்ட் 6 மந்த்தில் வந்து அன்பு இல்லாத நேரத்தில் வந்து இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து நிறைய கஷ்டப்பட்டோம், நானும் வினோத்தும். ஸோ வி மிஸ் அன்பு, வி ஆல் மிஸ் யூ அன்பு. ஸோ அன்பு வந்து எங்கேயோ இருந்து நம்மளெல்லாம் ப்ளஸ் பண்ணுவார் அப்படின்ற ஒரு இதில் வந்து வி ஆர் கண்டினியூங் திஸ் ஒன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் பேச வேண்டியது வந்து மாரிமுத்து சார் பற்றி. மாரிமுத்து சார் பற்றி ஒரு இன்சிடென்ட் சொல்லணுன்னா, இது வந்து இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் நியூ கமர்ஸ். மகேஷ் மாதிரி, மனோஜுக்கு இது ஃபஸ்ட் டைம், எங்களுக்கு ஃபஸ்ட் டைம். பட் எங்கள் கூட வந்து சப்போர்ட்டிவாக வந்து வி வாண்டட் டு கீப் சம் சீசன்ட் பீப்புள். நாங்கள் எல்லாருமே வந்து ஃபஸ்ட் டைமாக பண்ணக்கூடாது, நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து வி வர் வெரி கிளியர் ஆன் தட். ஸோ நம்ம வந்து கூட வந்து சீசன் பீப்புளை வச்சுக்கணுன்றதுக்காக யோகி பாபு சார், இனியா மேடம், மாரிமுத்து சார், பாலசரவன் ப்ரோ, சென்றாயன் ப்ரோ, இவங்க எல்லாம் இந்த மாதிரி சீசன் ஆர்டிஸ்டாக நிறைய பேர் கூட இருந்தாங்க. ஸோ இட்ஸ் லைக் அ பிக். ஸோ மாரிமுத்து சார் வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் சொன்ன ஒரு இன்சிடெண்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது. இனிஷியலாக வந்து நாங்கள் மாரிமுத்து சாரை வந்து கமிட் பண்ண உடனே வந்து
அந்த ஈவினிங்கே வந்து மாரிமுத்து சார் வந்து டென்னிஸை பார்க்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். ஒரு ஷால்வை எடுத்துகிட்டு வந்துட்டு டென்னிஸ்க்கு ஷால்வை போட்டுட்டு ரெஸ்பெக்ட் பண்ணார். ஐ மீன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவரோட வயசுக்கு வந்து he doesn't have to come that day. அந்த நாளே வந்து டென்னிஸ்க்கு அப்படி பண்ணணும்னு தேவை கிடையாது. தட் ஷோ இஸ் ஹம்பிள்னஸ் அண்ட் கிரேட்ஃபுல்னஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து வருவேன். எனக்கு ஷூட்டிங் பார்க்கணும்னு ஆசை. திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஐ saw பர்சனலி. ஷூட்டிங் நடக்கும்போது நான் இங்கே வருவேன், வந்து 1-2 நாள் இருப்பேன். அது ஒரு கல்யாண வீடு மாதிரி இருக்கும், நிறைய பேர் ஜெயன்னு இருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் வந்து ஒரு பெரியவர், ஒரு வீட்டுக்கு பெரியவங்க வந்து அந்த கல்யாணத்துக்கு இது என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து மாரிமுத்து சார் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். அந்த இடத்துல வந்து அவரோட ப்ரெசன்ஸ் வந்து இட் வாஸ் ஃபினாமினல். ஸோ அவரை வந்து இப்போ நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் இந்நேரத்துக்கு இங்கே இருந்திருந்தாருன்னா இந்த ஸ்டேஜ் வந்து இன்னும் பெருசாக இருக்கும். அவர் இன்னமும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பார். அண்ட் ஐம் சாரி, லைக் நான் இது வந்து ஒரு தேங்க்யூ நோட் மாதிரி தான் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேர் பற்றி சொல்லணும். ஐ மைட் டேக் சம் டைம், பட் நான் இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி ஐ வாண்ட் டு தேங்க் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலசரவணன் ப்ரோ, சென்ராயன் ப்ரோ, அஸ்வின் ப்ரோ, ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் செலிப்ரிட்டி ஃப்ரெண்ட்ஸ்னால் இவங்க 3 பேர் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ஜாலியாக இருக்கும். நான் அதை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவேன், 3 பேரும் ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஒரு நாள் வந்து சென்ராயன் கிட்ட சொன்னேன், பக்கத்து செட்டில் வந்து ஆர்யா சாரோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. சென்ராயன் கிட்ட போயிட்டு எனக்கு எப்படியாவது ஆர்யாவை கூப்பிட்டு போய் காட்டுங்க சென்ராயன் அப்படின்னா. அவர் வந்து சார் நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாங்கன்னா இவர் போயிட்டு அவரை கூப்பிட்டு வந்துட்டார். ஆர்யா சார் இங்கே கூப்பிட்டு வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். தட் வாஸ் ஸோ நைஸ். ஐ மீன் அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக. பாலசரவணன் ப்ரோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த கேரவனுக்குள்ளே போய் உட்காந்தேன். பாலசரவணன் ப்ரோவோட கேரவனுக்குள்ளே அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே அவரை பார்க்குறேன் இன் பர்சன்னு. அவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவர் கூட இருந்தேன். அந்த 1 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 55 மினிட்ஸ் அவர் தான் பேசியிருப்பார். நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருந்தார். இன்ஃபேக்ட் அவர் வேர்ல்டு ஃபுல்லாக போன ஊர் அந்த மேப்பே போட்டு காமிச்சிட்டாரு எனக்கு. அந்த இதுலேயே கேரவனுக்குள்ளேயே கையிலேயே மேப் போட்டு காமிச்சு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஐ மீன் யூ ஆர் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்சன். அஸ்வின் ப்ரோவும் அதே மாதிரி தான். அஸ்வின் ப்ரோவும் வந்து அதுக்கப்புறம் வி காட் கனெக்டட் இன் இன்ஸ்டா. எப்போவுமே மெசேஜ் பண்ணுவார். ஐ மீன் வி ஆர் ஸ்டில் கனெக்டட். அண்ட் அவர் வந்து அவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால இஸ் வெரி ஹம்பிள், லைக் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம கூட இருந்தார். அதுக்கப்புறம் சதீஷ் சார், லூர் சார், இவங்க எல்லாருமே வந்து they all were very friendly. அந்த செட்டே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் டென்னிஸ் பற்றி சொல்லிடுறேன், ஓகேவா? டென்னிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் டிலைட் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய வந்து இந்த பேஷன், லைக் ஐ வாஸ் பேஷனேட் அபவுட் திஸ் மூவி இண்டஸ்ட்ரி, ரைட்? லைக் ஸோ நிறையா இந்த யூடியூப் வீடியோஸ் இந்த மூவி பற்றி நிறைய ப்ரொடியூசர்ஸ் பேசுகிறதெல்லாம் வந்து நான் கேட்பேன் என்னோடய ஃப்ரீ டைமில். அப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ் டிலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கேட்பேன். ஸோ டென்னிஸ் இஸ் ரியலி அ ப்ரொடியூசர்ஸ் டிலைட். ஸோ எப்படின்னா வந்து நிறையா ஒரு கஷ்டமான விஷயம் இருக்கும். டென்னிஸ் வந்து ஒன்று தான் சொல்கிறார், சார் நீங்கள் கூலாக இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. when he says that he really means that. நான் கூலாக இருக்கலாம். டென்னிஸ் அப்படி சொல்லிட்டாருன்னா போதும், ஐ நோ தட் ஹீல் டேக் கேர் ஆஃப் திங்ஸ். அண்ட் அவர் வந்து இந்த ப்ராஜெக்டில் போட்ட எஃபர்ட்டு அண்ட் நாட் ஜஸ்ட் த ப்ரொடக்ஷன் பார்ட் ஆஃப் இட், ரைட்? ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு இந்த படம் முடிஞ்சிருச்சு நான் அடுத்த படத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகல. இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஈவன் ஃபார் த பிஸ்னஸ் ஹி ஸ்டாண்ட்ஸ் வித் அஸ். ஈவன் பிஸ்னஸ் கொடுத்து முடிக்கிற வரைக்கும். அண்ட் ஹீ இஸ் மோர் லைக் அ பிரதர் டு மீ, ரைட்? நானும் டென்னிஸும் வி பிகம் பிரதர் அண்ட் வி வாண்ட் டு பி கனெக்டட் ஃபார் அ லாங் டைம். இன்ஃபேக்ட் இந்த டீம் வந்து வி டோன்ட் வாண்ட் டு டிஸ்மேண்டில் இமீடியட்லி. லைக் ஐ வாண்ட் டு பி கனெக்டட் வித் திஸ் டீம் ஃபார் அ லாங் டைம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வினோத். ஸோ வினோத் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஎஸில் தான் இருக்கேன். அதனால் வந்து இங்கே என்ன நடக்குதுன்ட்டு வினோத் கிட்ட கால்ஸில் வந்து கேட்பேன் டெய்லி. வந்து நான் வந்து இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் என்னோடய ஒய்ஃப் கிட்ட பேசினதோட வினோத் கூட தான் நிறைய பேசியிருப்பேன். அண்ட் இட் இஸ் ட்ரூ. டெய்லி காலில் எழுந்திரிச்சோன்னா ஃபர்ஸ்ட் கால் வந்து வினோத் தான். லாஸ்ட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து லாஸ்ட் கால் வந்து வினோத். அண்ட் அந்த கால் வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் போகும். அண்ட் இஸ் அ வெரி க்யூரியஸ் பர்சன், பயங்கர க்யூரியஸு. ஸோ டெய்லி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டுருவோம். பிரச்சனைனா எப்படின்னா வந்து ஏதாவது ஒரு புதுசாக என்னத்தையாவது திங்க் பண்ணுவான், இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் மூக்கு நுழைச்சி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணியிருப்பான். ஐ மீன் அது வந்து இந்த நாரதர் கழகம் மாதிரி தான், நன்மையில தான் முடியும். ஸோ அதுலேருந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும்.
ஸோ அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ லைக் அ பிரதர் டு மீ. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சட்டையெல்லாம் கூட போட்டுருவோம், கலர் தான் வேறு வேறு இருக்குது. ஸோ இஸ் லைக் அ பிரதர், இஸ் அ பிரதர் டு மீ. ஸோ அவனோட எஃபர்ட் வந்து இந்த படத்தில் வந்து ட்ரெமண்டஸ். நான் சொன்ன மாதிரி யூஎஸ்லேருந்து காசு தான் அனுப்பிச்சிருக்கேன் நான் இங்கேருந்து, அதே மாதிரி இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் அவன் இங்கே கிரவுண்டில் இருந்து நிறைய வேலை பார்த்துருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு மனோஜும் இதே மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு 2010 தெரியும் எனக்கு மனோஜா. ஹி ஒர்க்ஸ் இன் அன் ஐடி கம்பெனி ஆல்சோ. ஒரு ஐடி கம்பெனிலையும் வேலை பார்த்துக்கிட்டு பேஷன், அவரோட மூவியோட அந்த மியூசிக் பேஷனையும் விடாமல் வந்து இஸ் கண்டினியூயிங் தட் பேஷன், ரைட்? லைக் தட்ஸ் வெரி ட்ரெமண்டஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த மியூசிக்கை விட்டுருந்தாருன்னா அந்த கம்பெனியில் வந்து ஈ குட் பி இன் அ வெரி பிக் ரோல். ஸோ அது இல்லாமல் வந்து அந்த கம்பெனி வேலையும் பார்த்துட்டு ஸோ அண்ட் தென் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக மியூசிக் பண்ணியிருக்காரு, சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காரு, நல்லா ஆறாரு. ஸோ பாட்டெலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வினோத் சொன்ன மாதிரி சோனி இஸ் அ பிக் கம்பெனி, இட்ஸ் அ வெரி ப்ரெஸ்டீஜியஸ் கம்பெனி. அந்த கம்பெனியை வந்து நம்ம படத்தோட ஆடியோ வாங்கியிருக்காங்கன்னா அந்த மியூசிக் அண்ட் ஆர்ஆரோட குவாலிட்டி வந்து தட் டாக்ஸ் அபவுட் தட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மனோஜ் எல்லாம் ஒரே டைமில் வந்து அப்போதுலேருந்து தெரியும். வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், இஸ் ஆல்சோ லைக் அ பிரதர் டு மீ. வெரி வெரி நைஸ் பர்சன், ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக வண்டர், சரி நம்மலாம் வந்து படிச்சுக்கு ஏற்ற ஒரு வேலைக்கு போனோம், சம்பாதிச்சோம், அப்படின்னு லைஃப் போச்சு. வி ஹேட் அ வெரி மொனாட்டனஸ் லைஃப், ரைட்? பட் மகேஷ் அப்படின்னா வந்து ஹி ஹேட் அ பேஷன். அந்த பேஷனை வந்து சக்ஸஸாக மாற்றுறதுக்கு வந்து, அண்ட் நாட் ஜஸ்ட் மகேஷ், ரைட்? இந்த மாதிரி நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தே ஆர் டேக்கிங் லைக் ஹியூஜ் ரிஸ்க். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுற மாதிரி தான். இஃப் யூ ஸ்லிப் லைக் யூ ஜஸ்ட் ஃபால். வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுமான்னு தெரியாது, பணம் சம்பாதிப்போமான்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆல் தே ஹாவ் இஸ் த பேஷன். அந்த பேஷனை வச்சுட்டு தே கீப் ரன்னிங், ரைட்? அந்த மாதிரி மகேஷை பார்த்தேன். when I saw him, like he was a very young and energetic and passionate guy. ஸோ ஏதாவது ஒன்று மகேஷுக்கும் பண்ணணும், மனோஜுக்கெலாம் பண்ணணும். ஸோ ப்ளஸ் நமக்கும் இந்த மூவி இண்டஸ்ட்ரி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த படமே ஆரம்பிச்சது. ஸோ தட்ஸ் how it all started. அண்ட் இந்த படம் ஸ்டார்ட் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் மகேஷ். அண்ட் he has done a tremendous job in this movie. அண்ட் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து மகேஷ் வந்து மேலும் மேலும் நல்ல ரோல்ஸ் பண்ணி இன்னும் நல்லா இது பண்ணணுன்றது என்னோட விஷ். அடுத்து நம்ம ஏடிஸ்லாம் சொல்லணும். நிறைய டைம் எடுக்கிறேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும், ஓகேவா? ஸோ நம்ம படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாள் வந்து டபுள் கால் ஷீட்டு, ட்ரிபிள் கால் ஷீட்லாம் நடக்கும். இன்னைக்கு காலைல ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு காலைல தான் முடிப்பாங்க. ஸோ இந்த ஏடிஸ்லாம் இருக்காங்களே, அவங்களாம் எப்படி வேலை பார்க்குறாங்கன்னே தெரியாது. நாங்கள் ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து ஜென்ரலாக வி ஆல்சோ டூ தட், லைக் சில நேரத்தில் எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவோம். பட் அது வந்து நாங்கள் இந்த ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு அந்த மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துட்டு பண்ணுவோம். தட் இஸ் ஓகே. பட் இவங்க வந்து அந்த வெயிலில் அலைஞ்சி திரிஞ்சு அப்படியே அழுக்காக தான் இருப்பாங்க. நான் பார்க்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அண்ட் தேவர் ரன்னிங் ஆகும். ஸோ அவங்க பண்ண அந்த ஒர்க்குக்கெலாம் வந்து டெஃபினட்டாக வந்து இட்ஸ் அ குடோஸ். லைக் யூ கைஸ் டிட் அ கிரேட் ஜாப். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது நம்ம எடிட்டர் தீபக். அவர் வந்து தீபக் வந்து 2-3 படம் ஏற்கனவே பண்ணியிருக்காரு. ஸோ இஸ் நாட் நியூ டு த இண்டஸ்ட்ரி. நாங்களாம் நியூ, பட் தீபக் இஸ் ரிலேட்டிவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ஆனாலும் வந்து நான் ஒரு ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசராக இருந்தால் கூட நான் சில நேரத்தில் க்யூரியாசிட்டியில் சில கேள்விலாம் கேட்போம்ல, இது ஏன் அப்படி பண்ணியிருக்கீங்க, அது ஏன் அப்படி பண்ணியிருக்கீங்கலாம் கேட்போம்ல. ஹி வாஸ் லைக் வெரி வெரி ஃப்ளெக்சிபிள், ரொம்ப ஃப்ளெக்சிபிள், வெரி ஸ்மார்ட். கேட்குற கேள்விக்கெலாம் இட் ஜஸ்டிஃபைஸ் இட். அண்ட் தென் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பல வெர்ஷன் கட் பண்ணியிருக்காரு, ஏகப்பட்ட வெர்ஷன் கட் பண்ணி now what you are going to see on 25th, that is the best version of this movie. சூப்பராக பண்ணியிருக்காரு, சூப்பராக கட் பண்ணியிருக்காரு. அதுக்கு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் நம்ம டிஓபி ரவி. அவர்கிட்ட நான் கேட்ட ஒரே கேள்வி தான், ரவி ஃபாஸ்ட்டாக எடுக்கணும் ஆனால் வந்து சூப்பராக இருக்கணும். இந்த ஒரு கண்டிஷன் தான் ரவிக்கு போட்டேன். அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக எடுத்து கொடுத்தாரு படத்தை. சூப்பராக விஷுவலாகவும் சூப்பராக நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து ஐ டிட் வாண்ட் டு கம் டு திஸ் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு ஏதோ ஏனாதானு ஒரு படத்தை எடுத்துகிட்டு போயிடணுன்ற இன்டென்ஷன் கிடையாது. ஐ எம் அ குவாலிட்டி ஓரியன்டட் பர்சன். குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்கணும் அப்படின்றது வந்து இட் வாஸ் மை விஷ். அண்ட் ரவி வந்து குவாலிட்டியான ஒரு கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்ட் டைரக்டர் வினோத் சொன்ன மாதிரி பல செட்டு, நிறைய செட் போட்டோம்.
நான் ஒரு டைமில் யோசித்தேன், மேபி ஒரு சின்ன சப்ஜெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கலாமா, ஒரே வீட்டுக்குள்ள வச்சு முடிக்கிற மாதிரி அப்படின்ட்டு வாங்கினேன். நிறைய இடத்துல போயிட்டு அங்கேயும் செட்டு போட்டு நிறைய செட் போட்டோம். அதனால் இது வந்து சின்ன படமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் அ பிக் மூவி. ஸோ அதுக்கு வந்து ஆர்ட் டைரக்டர் ஜெய் அண்ட் பாக்கி 2 பேருமே வந்து தேவர் வெரி சப்போர்ட்டிவ். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் முகேஷ் மாஸ்டர், அவர் வந்திருக்காரான்னு தெரில. பட் இந்த வினோத் சொன்ன மாதிரி இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து தேவர் சேலஞ்சிங் ஸ்டண்ட்ஸ். அந்த சேலஞ்சிங் ஸ்டண்ட்ஸ்லாம் ரொம்ப பக்காவாக சேஃபாக நல்லா பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸு. அடுத்து நம்ம இபி ஜெய்சீலன், ப்ரொடக்ஷன் மேனேஜர் மனோஜ், பாலாஜி, அவங்களுக்குலாம் தேங்க் பண்ணோம். அவங்க வந்து இங்கேருந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாங்க. ப்ளஸ் நாங்கள் யூஎஸில் இருக்கிறதுனால நிறைய கேள்வி கேட்பேன், கேள்வி மேலே கேள்வி கேட்பேன். ப்ளஸ் எனக்கும் அவங்க இங்கேயும் வேலை பார்க்கணும், எனக்கும் இங்கேருந்து ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்பணும். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க, பக்காவாக வந்து ஆடிட் பண்ணி கொடுத்தாங்க எல்லாமே. நெக்ஸ்ட் ஐ வாண்ட் தேங்க் கேஎம்எஸ் பிக்சர்ஸ் மீனாட்சி சார். அவர் வந்து இன்னைக்கு ஊருக்கு எங்கேயோ போயிருக்காரு நினைக்கிறேன், அதனால வரல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து எங்கள் கூடயே இருக்கார். அண்ட் இஸ் பீன் அ வெரி குட் அட்வைஸர் ஃபார் அஸ். நிறைய அட்வைஸ் பண்ணுவார். ஸோ ஐ வாண்ட் தேங்க் ஹிம் ஃபார் ஆல் த அட்வைசஸ் ஹி டிட். நெக்ஸ்ட் ஐ வாண்ட் தேங்க் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஹரி உத்ரா சார். ஓகேவா, நான் நினச்சேன் படத்தை எடுத்து ஃபஸ்ட் காப்பிலாம் ரெடி ஆனோன்னே எல்லாம் வந்து வாங்கிக்கிடுவாங்க, தியேட்டரில் அப்படியே டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடலாம்னு நினச்சேன். நான் படம் எடுக்கிறது தான் கஷ்டம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம்ன்ட்டு. ஓ மை காட், லைக் நாங்கள் வந்து அப்போ வந்து ஹரி உத்ரா வந்து க்ளீனாக படத்தை பார்த்தாரு. அண்ட் ஹி வாஸ் ஸோ கான்ஃபிடென்ட். அண்ட் அவரை நான் இப்போ 2 நாள் தான் ஃபர்ஸ்ட் டைம் இன் பர்சன் பார்த்தேன் யூஎஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம். வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அவரை நான் ஒரு நாள் ஃபோனில் ட்ரை பண்ணால் ஃபோன் பிஸி, எப்போவுமே பிஸி தான். அப்படியே இந்த படத்துக்காக சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து ஹீஸ் பீன் அ வெரி பிக் சப்போர்ட். இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு போகிறதுக்கு அவர் ஒரு பெரிய காரணம். அண்ட் ஐ விஷ் நம்ம ஓப்பன் கேட் பிக்சர்ஸ் அண்ட் உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் 2மே இந்த படத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு பெரிய லெவலில் வளரணும். டுகெதர் வில் க்ரோ. ஓகேவா, ஸோ அது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து நான் நேற்று போயிருந்தேன் ஸ்ரீதர் மாஸ்டரோட ஸ்டுடியோவுக்கு. ஸோ அவர் இந்த படத்தில் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. நம்ம கொரியோகிராஃபி பண்ணதுக்கப்புறம் முடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு இல்லாமல் நேற்று வந்து என்கிட்ட சொன்னார், நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அண்ட் ஐ சப்போர்ட் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ். அவர் வந்து நாளையிலேருந்து பாருங்கள் நம்ம படத்துக்கு ரீல்ஸ் போட்டு அதை போட்டு இதை போட்டு பின்னி எடுத்துருவோம் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி லைக் அதாவது படத்தில் கொரியோகிராஃபி போகணுன்னு இல்லாமல் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எங்களுக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஐ வாஸ் லைக் எனக்கு வந்து ரொம்ப நான் வெளியில் வரும்போது மகேஷ் கிட்ட சொல்லிட்டேன், ஐ வாஸ் வெரி ஹாப்பி. இஸ் அ வெரி நைஸ் பர்சன் அண்ட் ஐ தேங்க் ஹிம் ஃபார் ஆல் த ஹெல்ப் ஹி இஸ் டூயிங் அஸ். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோட பேர்லாம் சொல்லி ஆகணும். ஸோ அவங்களாம் யூஎஸில் இருக்காங்க, இப்போ அவங்க இங்கே இல்லை. பட் அவங்கெல்லாம் இல்லைன்னா வந்து இந்த படத்தை என்னால் இவ்வளோ ஈஸியாக எடுத்திருக்க முடியாது. ஸோ தே ஆர் லைக் பேக் போன் ஃபார் மீ எஸ்பெஷலி. தே ஆர் ஃபினான்ஷியலி சப்போர்ட்டிங் மீ, மாரலி சப்போர்ட்டிங் மீ. அண்ட் என்னோட ஒரு கேள்வி கூட கேட்காம வந்து தே ஆர் சப்போர்ட்டிங் மீ. என்னோட பேஷன் இது, அவங்களுக்கும் மூவி இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தமே கிடையாது. அண்ட் தே ஒன்ட் ஈவன் கம் டு இந்தியா. இந்த படம் விஷயத்தில் எதுலேயுமே தலையிட்டதில்லை. பட் பிஹைண்ட் த சீன்ஸ் இருந்து எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஆர் லைக் ஒன் ஆஃப் த பில்லர் ஃபார் தூக்குதுரை. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுகன்யா திரு, ஆனந்தி ராஜ், ராஜி பாலா, கார்த்தி பிரசன்னா, காவ்யா, மீனா வாசு, கௌதமி குண்டாலா, இந்து அண்ட் ரவி சிந்தியா. ஸோ இவங்க எல்லாம் இல்லைன்னா நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பேன். ஸோ இவங்களோட ஹெல்ப் வந்து இட் வாஸ் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்னோட ஒய்ஃப் கலை அண்ட் பையன் சர்வேஷ், அவனுக்கும் தேங்க் பண்ணோம். அவனுக்கு வந்து இங்கே வரணும்னு ரொம்ப ஆசை, பட் அவனுக்கு லீவ்லாம் கிடைக்கல. ஸோ இந்த 2 வருஷத்தில் நான் சொன்ன மாதிரி நான் வினோத் கூட தான் நிறைய பேசியிருப்பேன் எங்கள் வீட்டில் ஒய்ஃபோட பேசினதோட. ஸோ நான் நிறைய டைம் என்னோட ஆஃபீஸ் ஒர்க் போக மீதி இருக்க சாட்டர்டே சண்டேஸ் அண்ட் என்னோட பர்சனல் டைம் எல்லாமே இந்த படத்துக்கு தான் நான் முக்கால்வாசி செலவு பண்ணியிருக்கேன். வீட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஒரு டைம்லாம் எங்கள் ஆஃபீஸ்க்கு என் பையனை கூப்பிட்டு போனேன், என்ன படிக்கிறான்னு கேட்டாங்க, நான் வேறு ஏதோ சொல்லிட்டேன் ஸ்டாண்டர்டு மாற்றி. ஸோ அந்த அளவுக்கு தான் இருந்தேன் லாஸ்ட் 2 இயர்ஸில். ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஆஃப்.
ஸோ அவங்க வந்து தேவர் வெரி சப்போர்ட்டிவ் இன் தட் மேட்டர். அதுக்கப்புறம் ஒரு சில பேர் இன்னும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ் செங்குட்டுவன். ஸோ இவங்களாம் வந்து வெளியில இருந்து நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தே ஆர் ஆல்சோ லைக் பிரதர்ஸ் டு மீ. அதுக்கப்புறம் நம்ம கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்லி இட்ஸ் மூவி மேட் பை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ்க்காக படம் எடுத்திருக்கோம். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நாங்கள் எங்கள் கடமையை வந்து 200% நல்லா பண்ணியிருக்கோம். இதை புட் அவர் அல்டிமேட் எஃபர்ட் இன் டு திஸ் மூவி. இதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து நல்ல சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணி தியேட்டரில் போய் பார்த்து சக்ஸஸ் பண்ண வச்சு எங்கள் கம்பெனியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு யூ ஆல் ஷுட் பி ஹெல்ப் பண்ணோம். ஸோ அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட். தேங்க்யூ ஆல். அற்புதமாக இருக்குது. நான் கூட ஓப்பனிங் டிஓபி எடிட்டர்ஸ் எல்லாம் பேசும்போது ஓகே 4:20 முடிஞ்சிடும் போல நிகழ்ச்சி அப்படின்னு நினச்சேன். கடைசியில் கொம்பனை இறக்கிட்டானுங்க, நான் எதிர்பார்க்கல. பட் உண்மையிலேயே சாரை பாராட்டியே ஆகணும். ஏன்னா முன்னாடி அவர் இப்படின்றாரு அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம ஒரு ஜேர்னியை வந்து நம்ம வந்து பயணிச்சிருக்கோம். ஸோ எல்லாரையுமே நம்ம அட்ரஸ் பண்ணணும், எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசில் வந்து எல்லாரையுமே மனசார நன்றி சொன்னார். அதுக்காக ஒரு பலத்தை கைத்தல கொடுத்துருந்தாங்க எங்களுடைய தயாரிப்பாளருக்காக.